அவருடைய அவரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக வந்திருக்கிறதான பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நம்மளுடைய எல்லா பகுதியும் தேவனுடைய கரம் நம்மளை பிரசன்னத்தோடு நடத்தும்படியாக தேவ ஆவியானவர் நம்மளை தாங்கும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் சொன்ன தேவாதி தேவனுக்கு வாயை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரங்களை வளர்ந்து நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக விசேஷத்துமாய் இந்த நாளின் ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியில் தேவனுடைய கரம் நம்மளோடு கூட ஆசீர்வாடும்படியா பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம யாவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை சேர்ந்து கரங்களை தட்டி ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை எல்லாரும் உற்சாகத்தோடு எல்லா துதியும் கனமோ ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை வாயை திறந்து கைகளை தட்டி என் தேவன் ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்
அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை வாயை திறந்து ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு அப்படிங்கிற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோம். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை நான் ஓசன்னா பாடிடுவே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு கரங்களை தட்டி பாடுவோமா? எப்போதும் வெற்றி உண்டு. எஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஒரு விசை பாடுவோமா? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தால் நான் கலங்கிடவே மாட்டேன். ஓ யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொள்வார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொள்வார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். என் பாவங்கள் எல்லாவற்றையும் அதனால என் பாவங்கள் போக்கி விட்டார். இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார். இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, சுகமானே. வாயை திறந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கரங்களை உற்சாகமாய் தட்டி, எனக்குள்ள வாழ்கிற என் தேவனுக்குள்ள எப்போதும் வெற்றி வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என்
நேச வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வா, கரம் பிடித்து அழைத்து செல்வா. என் கண்ணீரெல்லாம் துடைப்பா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வாயை திறந்து வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட ஏற்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நிற்போம். சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். தேங்க்யூ பிரதர்ஸ். சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீத பகுதியை வாசிக்கும்படியாக நம்ம திலகதான அருமையான சிஸ்டர் மார்த்தால் மஞ்சு ஆகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 729ஆம் பக்கத்துல இருக்கு. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது கிரைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் பொழுது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதே என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதே என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். Thank you sister. நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 10ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? என் கொம்பை கர்த்தருடைய ஆலயத்திலே கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? மீதியான காரியத்தை கரங்களில் ஒப்புக்கொடுத்து இயேசுவின் மூலச்சபைகளின் நல்ல பிதாவே. உட்காருங்க. நேரடியாய் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம மத்தியிலுக்கு தானே பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை காண செய்ததுக்காக தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய தேவன் என்னை கொண்டு உங்களுக்கு பேசும்படியாய் இந்த நாளில் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இதிலிருந்து எடுக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இன்றைய தினத்தில் இந்த வார்த்தைகள் ஆழமான காரியங்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நிறைய பேர் ஆதியிலிருந்து அபிஷேகம் பெற்றவங்க, சத்தியம் தெரிஞ்சவங்க, ஜெப வீரர்கள் எல்லாம் இருக்கலாம். எல்லாமே வேதத்தை கரைச்சி குடித்தவங்களா, வேதத்தில் நல்லா அப்படி படித்தவங்களா கூட இருக்கலாம். எல்லாமே அப்படி இங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவருக்குள்ளே இருக்கணும். அவருக்குள்ளே இருக்கிறது தான் எப்படி நடக்கணும், வசந்தபடி வாழணும், அது ஜீவனாக இருக்கணும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதமாக நமக்கு அது நடைபெறணும். அது காத்து கொள்வது இல்லாமல் அது நமக்கு நிறைவேறணும். இப்படிலாம் நிறைய ரகசியங்கள் இருக்குது இதில். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. எப்படி? பழையவைகள் ஒழிந்து போயின. இதை குறித்தான் பழையவைகள்லாம் ஒழிந்து போயிடுச்சா நிறைய பேருக்கு போகவே போகாது. பழைய சுபாவம் அப்படியே தான் இருக்கும், ஒரு மாற்றமே வராது. இந்த ஆவியில் பகுத்தறிந்து பார்த்தா தெரியும் இல்லையா?
இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி வாழ்ந்தால் தேவன் நம்மோடு இருப்பார், இதை குறித்து தான் நிறைய நான் என்ன செய்கிறோம், ஆலோசனை கொடுக்குறோம். வேதத்திலிருந்து தேவ ஆவியானவர் எங்களுக்கு கொண்டு சபைகளுக்கு பேசுகிறது. தேவன் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்ள அவருக்குள்ள அவருடைய பிள்ளையாய் நடந்தால், அவருக்குள்ள வாழ்ந்தால், வசனப்படி நடந்தால், அவருக்கு பயந்து நடந்தால் புது சிருஷ்டியை மாற்றாராம். புதிய புதிய காரியங்களை செய்வார். புதிய மாற்றங்கள் உண்டாகும். பழையவைகள் பழசான காரியங்களை விட முடியாத காரியங்களாம் போகும். எப்படி இருந்தால் அவருக்குள்ள வாழ விருப்பம் இருந்தால், அவருடைய பிள்ளைய வாழணும், நான் இன்னும் வளரணும், இன்னும் மகிழணும், இன்னும் கலிகூறணும், இன்னும் உற்சாகமாக இருக்கணும். பார்க்க போகிறோமே, இந்த 2ஆம் தேதி ஆண்டு விழா வருது. சொல்லிடுறேன், தயவு செய்து நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னு தெரிய போகுது. இவ்வளோ நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கீங்க, எந்த தாளந்துக்கெல்லாம் வெளியே வரணும், வரங்கள் வெளியே வரணும், எந்த அளவுக்கு சபைகளை உறுதுணையாக இருக்கீங்க, தூணாக இருக்கிறீங்க, உற்சாகமாக இருக்கிறீங்க, வைராக்கியமாக இருக்கிறீங்க, வாஞ்சியாக இருக்காங்கன்னு தெரிய போகுது. எப்படி ஐக்கியத்தில் பெருகிருக்கிறீங்கன்னு இந்த 2ஆம் தேதி தெரிய போகுது ஆண்டு விழாவில். உங்கள் சபை ஆண்டு விழா. அதனால தான் சபையில் வைத்து உங்களை சாட்சியை அலங்கரிக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் சபைக்கு தூணாக எப்படி இருக்கிறீங்க, இதை குறித்து போன முறை எடுத்தேன். சபைகள் எப்படி இருக்கணும், சபை குறித்தான், நம்ம சபை குறித்தான சபையில் போய் நான் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்ந்துருக்கிறேன் மற்றவங்களுக்கு சொல்லணும். சரி, கிறிஸ்துவுக்குள் அவருக்குள்ளே இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம். புது சிருஷ்டியை மாற்றுவார், பழையவைகள் ஒழிந்து போயின. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. கொலேசியர். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோടെ அதில் பெருகுவீர்களாக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாய், அவருக்குள்ளே கட்டப்பட்டவர்களாய், அவருக்குள்ளே நடந்து கொண்டவர்களாய். ஏற்கனவே இந்த வேர்களை குறித்து கூட எடுக்கிறேன். அப்போ இந்த சரியானபடி வசனத்தின்படி வாழ்றதில்ல. அவருக்குள்ள வேர், வசனத்தின்படி கண்மையின் மேலே கட்டப்பட்ட வீடு. வேர் இல்லாதனால் பட்டு போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். பல விதமான சோதனைகள், எதிர்ப்புகளோ, கண்ணியோ, பிசாசின் கண்ணிகளோ, வேதனைகளோ, பிரச்சனைகளோ மாட்டிக்கொள்வோம். கலங்கி நிற்போம். புயல் காற்றுகள் எது அடித்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வேர் ஸ்ட்ராங்காக, ஆணி வேருன்னு சொல்லுவாங்க. அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாய். என்ன வேறுன்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாரு? அன்பின் வேர்ன்னு சொல்றாரு. கல்வாரி அன்பை நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நினைத்தீங்கன்னா, அவர் எவ்வளோ அருமையானவர். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்து, எவ்வளோ வியாதி ஆபத்திலும் தூக்கி எடுத்து, எவ்வளோ அற்புதங்களை செய்து, எவ்வளோ நன்மை செய்தார்னா, அந்த அன்பின் வேர் என்ன செய்யும்? வந்து ஆராதிக்க, துதிக்க சந்தோஷம் வரும். எப்படா தேவ சமூகத்தில் போகலாம், எப்போ ஆலயத்தின் காரியத்தில் நிற்கலாம், எப்போ தேவ சமூகத்தில் போய் மகிழலாம். வேர் எப்படியா இருக்கிறது? அன்பின் வேர். அன்பின் ஆழம் அகலம் உயரம் அறிவு கெட்டாத அன்பை தரிச்சிக்கணும், அன்பை தரித்து கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்பு, அன்பினால தான் நம்மளை மீட்டு கொண்டார். அவர் அன்பையே ஊற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பின் வேர் இருக்கா பாருங்க. அந்த வேர் இல்லாதனால தான் கலிகுற முடியல, தேவ சமூகத்தில் வர நாட முடியல, வாஞ்சை இல்லை, வசனத்தின் மேலே ஒரு பயபக்தி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வேர் எப்படியா இருக்கிறது? தேவனுடைய பிள்ளை பாருங்க. அதனால தான் எபிரேயரில் 12:15 பார்த்தீங்கன்னா, கசப்பான வேர் உங்களுக்குள்ளே இராதபடிக்கு, கிருபையை இழந்து போகாதபடிக்கு. யார் மேலேயாவது கசப்புக்குள்ள அவங்க வச்சுட்டு கூட, நல்லது கெட்டதெல்லாம் கூட என்ன செய்கிறாங்க, உள்ளத்தில் 1000 வச்சுட்டு கூட வேணுமேனு உறவாடுவாங்க. அப்படிலாம் ஆண்டுகிட்ட இருக்க முடியாதுமா. தேவன்கிட்ட நெருங்கவே முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கலிகூறவே முடியாது. வாசிங்க எபிரேயர் 12:15.
ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய். என்ன சொல்லப்பட்டிருக்கு? போஜனத்துக்கு இவைகளை தான் நம்ம நாடி அவதிகளவாய் போகிறோம். ஆழமான அன்புக்குள்ள, தேவனுக்குள்ள, அவருடைய ஆழமான வேருக்குள்ள, கர்த்தருக்குள்ள இல்லமா தேவனுடைய பிள்ளைகளே. கசப்பான காரியங்கள். கசப்பு என்ன தெரியுமா? பல விதமான கசப்போடு ஆண்டவர் சமூகத்தில் போக முடியாது. என்ன செய்தாலும் நன்றி அதிகமாக துதிக்கிறது இல்லை, உண்மை இல்லை, அன்பு இல்லை, பயம் இல்லை, நன்றி செலுத்துறது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது. தேவமலை எனக்கு கேட்டதை கொடுக்கலையே, ஜபத்துக்கு பதில் இல்லையே, ஆண்டவர் என்னை கைவிட்டார், முறுமுறுப்பு, அசட்டை. தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பான வேர் உங்களுக்குள்ளே இருந்தா கிருபையை இழந்து போயிடுவீங்க. ஆண்டவர் எவ்வளோ கிருபையாய் காப்பாற்றி ரட்சித்து என்ன உயர்த்தினாலும் நமக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு யோனாவில். தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருக்கணும். எபேசியர் 2 அவருக்குள்ள கட்டப்படணும். மாளிகை இசைவாய் இணைக்கப்பட்டு ஆவியினால கட்டப்படணும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எபேசியர் 2 அதிகாரம் 21, 22 வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாளிகையாய், ஆலயமாய். ஒரு நாளில் வந்துடாது பில்டிங். கொஞ்சம் கொஞ்சமாய் விசுவாசத்தில், வாஞ்சையில், காத்திருக்கிறதுல, துதிக்கிறதுல, தேடுகிறதுல, பயபக்தியாக தேடுகிறதுல, எப்படிலாம் இக்கட்ட கண்ணீரெல்லாம், குக்குரெல்லாம், ஆபத்துலாம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் இல்லையா? ஆவியினாலே மாளிகையாய் இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுக்கு தாம்மா அவர் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே அவருக்குள்ளே வேர் கொண்டு அவருக்குள்ளே கட்டப்பட்டவர்களாய் மாளிகையாய். ஆவியானவர் உதவி வேணுமா? அப்போதாம்மா கட்டப்பட முடியும். மேலோட்டமாய் வந்து ஆராதிச்சா முடியாது. தேவனுடைய பிள்ளையே ஆவியானவர் ஹெல்ப்னால தான் நம்மளை ஆலயமாய் கட்டப்பட்டு நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் ஆலயமாய் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் 65 ஏசாயா 65 பார்க்கலாம். 18, 19 பார்த்தீங்கன்னா எதுக்காக ஆண்டவர் சிருஷ்டித்தார்? புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கிறான். எதுக்காக நம்மளை சிருஷ்டித்தான்னு பார்க்கலாம். மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறாராம். மகிழ முடியாதுமா, இங்கே வந்து தேவ சமூகத்தை கலிகூற முடியாது. செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் வியாதி ஆபத்துலாம் வைத்திருக்கிற தேவனை நினைத்து கலிகூற முடியலையே, துதிக்க முடியலையே, சந்தோஷமாக மகிழ்ந்து பாட முடியலையே, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்துன்னு சங்கீதத்தில் 100 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி தேவன் ஒருத்தர் எப்போ ஒரு முறை ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலோ விரும்பினதை வரும்போதோ ஜீவவிருட்சம் பெரும் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் மகிழுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உறவுகளை பார்த்தாலோ, ஒரு சொந்த பந்தங்களை பார்த்தாலோ, ஒரு நல்ல ஒரு முக்கிய காரியங்கள், ஒரு சந்தோஷம் இல்லையா? அப்படி ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க. 65, 18, 19 வாசிங்க. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. என்ன சொல்றாரு? மகிழ்ச்சியாய் உங்களை நான் சிருஷ்டிக்கிறேன். மகிழ முடியலமா? என்ன வந்தாலும் பிரச்சனை, டென்ஷன், பிளான், இது இப்படியே ஓடுறதை தவிர இதிலிருந்து எப்படி அவருக்குள்ள களி கூறுதல் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ துக்கம் இருந்தாலும் அவருக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மகிழ்றதுனால தான் கர்த்தர் இதை எனக்கு, நான் தான் சாட்சி. தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் நடக்கிறதுனால நடக்கையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன ஆவி உள்ளவங்க, எப்படியாப்பட்டவங்க, அவங்க எவரு ஆண்டருக்குள்ள இருக்கிறார்களா தெரிஞ்சிக்கலாம் அவங்க நடக்கையை வச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, மகிழ்ச்சி. எருசலேமிலே உங்கள் ஜப வீட்டிலே உங்களை நான் மகிழ்வேன், உங்களை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன், உங்களை மகிழ பண்ணுகிறேன். ஏன் சந்தோஷம் இல்லை? தேவ சமுத்திரம் வந்தால் மகிழ்ந்து கலிக்கு வர முடியலையே. ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம், கலிகுறதுல மகிழ்ச்சி வந்துருமா? கலிகுற முடியல, துதிக்க முடியல. ஆண்டவர் எவ்வளோ நல்லவராய். இதை விட மோசமானவங்களெல்லாம் போய் பாருங்க, வியாதியிலும் வேதனையிலும் பிரச்சனையிலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல ஒரு மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்கார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கார், இந்த பிஸ்னஸாவது கொடுத்துருக்கிறார். இது இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க.
நினைச்சு பார்த்தீங்கன்னா உள்ளத்திலிருந்து ஒரு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 43:7 பார்த்தீங்கன்னா, மகிமைக்காக சிருஷ்டிக்கிறேன், நம்ம மூலமா அற்புத அதிசயங்கள் மகிமைப்படும்படியாய், நம்மளே மகிமைப்படும்படியாய், அடையாளங்கள் நடப்பிக்கப்படும்படியாய், நம்மளால் ஆண்டவர் நாம மகிமைப்பட உங்களை நான் சிருஷ்டிக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். இதுக்காக தான் நம்மளை படைத்தார். புது சிருஷ்டியாய் தேவனுடைய பிள்ளைகளே புதிய காரியங்களை செய்யணும்னா அவர் மகிமைப்படும்படியாக வாழுங்க. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மகிழ முடியல? அதனால தான் ஆண்டவர் மகிழ்ச்சியார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் சொல்றேன், உலக காரியங்கள், நம்ம துக்கம், வேதனை, நெருக்கம், வேதனை, பிரச்சனைகள், நிந்தைகள் எப்போதும் நம்மளை வேதனைப்படுத்தி குத்தி கொண்டே இருக்கும். மகிழ சந்தோஷமாயிருங்க. மறுபடியும் சொல்றேன்னு சொல்றாரு. பிலிப்பியர்ல 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? மறுபடியும் சொல்லி. இப்போ எங்களுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டங்கள், எதிர்பார்ப்பு, தேவைகள், பிரச்சனைகள், ஆறுதல் இல்லாத காரியங்கள், சுகம் இல்லாத காரியங்கள், இவைகளிலும் தேவனுக்குள்ள அதுதான் தேவனால் உண்டாகிற சந்தோஷமா? அவரால் கிடைக்கிற சந்தோஷம் பணத்தினாலேயோ, உறவுனாலேயோ, சொந்த பந்தத்தினாலேயோ, ஃப்ரெண்ட்ஸுங்கனாலேயோ, கணவராலேயோ, பிள்ளைகளாலேயோ, அப்பா அம்மாவாலேயோ இல்லை. இது ஆண்டவரால் உண்டாகிற சந்தோஷம். அவருக்குள்ள இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களை மகிழ இதுக்காக தான் நான் உங்களை சிரிச்சித்தேன். இதனால தான் அவருக்குள்ள வாழணும். அவருக்குள்ள அன்பில வேர் இருக்கணும், கசப்பான வேர் இருக்கக்கூடாது. அவருக்குள்ள ஆவியினால கட்டப்படணும். அவருக்குள்ள நடக்கணும், நடந்து வாழணும். நம்மளை குறித்து மற்றவங்களை சாட்சி சொல்லணும். இதுதாம்மா நம்மளை மகிழ்ச்சியா சிரிச்சிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்க முடியுதா? கலிகூறுதல் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. என்ன ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் இதெல்லாம் கொடுத்து ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தணும். தேவனுடைய பிள்ளைகளை அந்த துதி வராது. பல விதமான காரியங்கள், பாரமான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், நெருக்கமான காரியங்கள், வேதனையான காரியங்கள் இருந்தால் களி கூற முடியாது, சந்தோஷமே வராது, துதிக்க முடியாது. இதுதான் பிசாசனுடைய வேலை. தேவனுடைய பிள்ளை பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துங்க. நெகேமியாவில் சொல்லப்பட்டிருக்க 8:10 அவருக்குள்ள இருக்கிற கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே அது ஒரு பலன்மா. உங்களுக்கு சந்தோஷமா இல்லாதபடிக்கு பண்ணும். பாரமனை ஆவற்றி தள்ளி விட்டுன்னு சொல்லப்பட்டிருக்க எபிரேயர்ல. இதெல்லாம் பாரம் அழுத்தும், கவலைப்படும், அவிசுவாசம் உண்டாகும், பயம் உண்டாகும், திகில் உண்டாகும், நெருக்கம் உண்டாகும். தேவனுடைய கலிகுருக்குள்ள இல்லாதபடிக்கு பிரிச்சிடும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா உங்களுக்கு புது பலன், அது ஒரு பலன்மா. அவருக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த களி கூறுவாங்க, மகிழ்ச்சி உண்டாகும். அவருக்குள்ள இல்லாதவங்க அந்த சந்தோஷம் வராது. தேவ சமூகத்தில் எப்படா வந்து களி கூறலாம், ஆண்டவரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். எனக்கு கொடுத்த டானிக் மகிழ்ச்சி அதுதான். எதை பற்றி நினைக்க மாட்டேன். எல்லாம் போய் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் ஆராதித்து எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி, துன்பம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் தேவ சமூகத்தில் போய் துதிப்பேன். அது ஒரு பலன், அது பலன் ஆண்டவர் பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபகுப்புல 3:17-18 பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைனாலும், யார் கைவிட்டாலும், யார் மாறினாலும், சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும், யார் நேசிக்கலனாலும், பணம் இல்லைனாலும், வியாதி இருந்தாலும், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அது எப்படிங்க முடியும்? ஆண்டவரால் தான் முடியும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க களி கூறுகிற காரியங்கள், இது யாராலும் மனுஷனால முடியாது. பணத்தினால வராது, உறவுங்களால வராது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அந்த களி கூறுதல், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்க. வாசிங்க ஆபகுப்புல 3:17-18 வாசிங்க. 17 வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதுதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். போன வாரம் ஐயா சொன்னார் இல்லையா, ரட்சிப்பின் சந்தோஷம். என்னை ரட்சிக்கிறவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், என் தேவன் என்னை உயர்த்துவார், இந்த இக்கட்டிலிருந்து மாற்றுவார், கர்த்தர் நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் நல்லவர் அப்படின்னு விசுவாச அறிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் செய்வார், நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு 29:19 சிறுமையிலும் எளிமையிலும் இல்லாதமையிலும் நெருக்கத்திலும் துன்பத்திலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுகிறேன். இது ஆண்டவரால் உண்டாகிற நிரப்புகிற சந்தோஷமா.
அவருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி, அவர்களுக்கு தான் ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்றுவார். அவர்களுக்கு தான் இன்னும் நன்மை செய்ய உயர்த்த ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். இப்போ நல்லா இருக்கும் போதே தேவனை அதிகமாக துதிக்க கத்துக்கணும். வாசிங்க 29:19 ஏசாயா. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இல்லாதவர்கள் கூட, இல்லாத நிலைமையில, எந்த சூழ்நிலையிலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், நெருக்கத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் நிந்தையிலும் பசியிலும் நான் இருந்தம்மா என்னதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அது ஆண்டவரால் உண்டாகிற சந்தோஷம், ஆறுதல், மகிழ்ச்சி, தேவ சமூகத்தில் உண்டாகிற சந்தோஷம், உன்னதத்தில் நிறைய வருகிற ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியால உண்டாகிற சந்தோஷம் நிறைய பெற்றுக்கொள்ளணுமா கர்த்தருடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கு, இவர்களை தான் புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார். யார் வாசிக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23. புதிய கிருபை காலையிலே. அதே சங்கீதம் 43 சொல்லப்பட்டிருக்கு, ஆனந்த தைலம் தேவனிடத்துக்கு திரும்பி ஓடி வருவேன் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 43:4 வாசிங்க. 43:4 வாசிங்க. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ ஆனந்த மகிழ்ச்சியில என்ன நிரப்புகிறவர். இந்த சூழ்நிலை எல்லாமே எப்பயுமே நம்மளை வேதனைப்படுத்தும், நம்மளை தேற்றாது, நம்மளை ஆண்டவர் எப்போ தள்ளலான்னு பார்க்கும். ஆறுதல் இருக்காது, உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்காது, சமாதானத்தை கெடுத்துரும், துக்கம், பயம், வேதனை, கலக்கத்தை உண்டு பண்ணிடும். அது அவருக்குள்ள, அவர் வார்த்தைக்குள்ள, அவர் சமூகத்துல, அவர் துதியில, அவர் ஜெபத்துல இருந்து பாருங்க. இதுதாங்க அவருக்குள்ள நடக்கிற காரியங்கள், அவரால் உண்டாகிற நிரப்புகிற சந்தோஷம். இந்த கலிகூறுதல் இருக்கா பாருங்க, எங்க போனாலும் கிடைக்காது. பலிபீடத்திலிருந்து சொல்றேன், தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், எங்கேயும் கிடைக்காது இந்த சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் புதிய, அதிகமாக காலையிலே காத்திருக்கணும். முதலிடம் தேவ சமூகம். விழித்திருந்து காலையிலே புதிய கிருபையை நிரப்பாண்டவரே, அந்த நாளுக்குரிய காலை வேலையில் இந்த நாளில் போகிறேன், இந்த காரியங்கள் வாய்க்க செய்யணும், என்னை நிரப்பாண்டவரே. காலையிலே தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணும். ஆனந்த தைலமாய் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் அதே சங்கீதத்தில் 92:10 புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். எப்படி? புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். காலையிலே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன், பலப்படுத்துகிற தேவன் காலையிலே காத்திருக்கிறவர்களுக்கு. சங்கீதம் 92:10 வாசிங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? காலையிலே காத்து புது அபிஷேகம், புது எண்ணெய், தேவ தைலம், ஆனந்த தைலம். தேவனுடைய பிள்ளைகளே 27:6 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் 27:6 ஆனந்த பலியிடுவேன். தேவசமத்தில் வந்த மகிழ்ச்சி வரணும், தேவசமத்தில் வந்து ஆனந்தமா ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். இந்த பலியை குறித்துலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்த பலி. ஆண்டவரே நான் காப்பாற்றினீரே, அமல்ராஜ் சொன்னார் இல்லையா, எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினீரே, உள்ளத்திலிருந்து அந்த சந்தோஷம். ஒரு நன்றி ஆண்டவரே, இந்த நாள் என்னை சுகபத்திர வைத்திருக்கிறீரே, உங்களுடைய சமுத்திரம் வந்து துதிக்கும் வழியாக வைத்திருக்கிறீரே, என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே. ஆனந்த பலியிடணுமா? ஆலயத்தில் வந்து அசட்டை பண்ணிடாதீங்க, எங்கே போனாலும் கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகளே தேவ சமூகத்தில் அதிகமாக இருக்கணும். அதுதான் புதிய அபிஷேகம், புதிய கிருபை. தேவனுடைய பிள்ளைகளே ஏசாயா 40 அதுக்கு காத்திருக்கணும். 40:31 புது பலன். என்ன பலன்? முன்ன கர்த்தருக்குள்ள இருந்த பலன், மகிழ்ச்சியா இருப்பது பலன். இது புது பலன், காத்திருக்கிறதால உண்டாகிற பலன். இல்லையே முன்ன மாதிரி இல்லை. சபை பிள்ளைகளே அதிகமாக இல்லை, நீங்க முன்ன மாதிரி ஓடி வர்றதில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தார் நம்ம அசட்டை பண்ணாதீங்க, தேவ சமூகத்தில் அலட்சியமா நினைக்காதீங்க. உங்கள் குடும்பமும் நீங்களும் விருத்தி அடையணும்னா, பாதுகாக்கப்படணும்னா அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இளைஞர்கள் நிலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்கள்லாம் நீங்கள் எல்லாவற்றிலும் மேற்கொண்டு ஜெயம் பெறணும்னா, புது பலன் வேலைன்னா காத்திருக்கணும். தேவனுடைய பிள்ளைல புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்படும். தேவ பலனுக்காக காத்திருக்கணுமா? தேவன் பலத்தினால ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 84 5, 6, 7 வாசித்தீங்கன்னா, அவங்க தான் பலத்தின் மேல பலன் அடைவார்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள்.
யாரு? அவருக்குள்ள பலன் இருந்தால் தான் பலத்தின் மேலே பலன் அடைவார்கள். மாம்சம் சாப்பிட்றதுனால அல்ல, டானிக்கினால் அல்ல, மருந்தினால் அல்ல, பணத்தினால் அல்ல, உறவுகளால் அல்ல. எப்படி? பலத்தின் மேலே பலன் அடைவார்கள். கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் உருவம் நடந்தாலும் அது நீரூற்றாய் மாறுமா. எப்படி? இந்த கண்ணீர் பாதை நீர் சந்தோஷமாய் மாற்றுவார். வாசிங்க ஏசாயா 84, சங்கீதம் 84 5, 6, 7 வாசி. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். இதனால தாங்க பலன் இல்லை, அந்த உற்சாகம் மகிழ்ச்சி இல்லை. தேவனுக்குள்ள பலன் இல்லாதான், அந்த கலிகூறுதல் இல்லாதனால்தான் புது பலன் பெற்றுக்கொள்ள முடியல. பலத்தின் மேலே பலன் அடைய முடியல. பலத்தின் மேலே பலன் அடைவார்களாம், தேவசன்னிதியில் வந்து காணப்படுவார்கள். பலன் இல்லை, அது தேவனால் உண்டாகிற பலன். ஒருவேளை ஒரு எத்தனை முறை சாப்பிடாம இருந்து பாருங்க, எவ்வளோ சோர்வடைந்து மாம்சத்துக்கே இப்படி இருக்கும்போது ஆவியில் உள்ள பலன் வேணும். அப்போதான் கர்த்தருக்குள்ள வளர முடியும். விசுவாசத்தில் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற முடியும், வெற்றி சிறக்க முடியும். அவரால் தான் முடியும், அவருடைய உதவியோடு தான் முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 30:6 அவர் நெருக்கப்பட்ட நேரத்தில் தாவீது என்ன செய்கிறாரு? மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் தம் மனைவி பிள்ளைகளெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. அவர் மிகவும் நெருக்கப்படுகையில் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்கள் என்ன தான் ஆறுதல் பண்ணுவாங்கம்மா? எத்தனை நாளைக்குமா ஒரு துக்கம் வீட்லையோ, ஒரு ஏதாவது வேதனை வீட்லையோ எத்தனை நாளைக்கு சாப்பாடு போடுவாங்க? எத்தனை நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? எத்தனை நாளைக்கு ஆறுதலாக இருப்பாங்க? முடியாதுமா. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்கள் அவருக்குள்ள இருந்தால் திட்டமானது கிடைக்கும். கலங்க மாட்டீங்க, பதற மாட்டீங்க, அவிசுவாசப்பட மாட்டீங்க, பல விதமான காரியங்கள் நடக்காது. திடமானது வேணும் அவருக்குள்ள. என்ன சொல்ல? கர்த்தருக்குள்ள தன்னை தாவீது திடப்படுத்தி கொண்டான். எப்படி? அவர் எவ்வளோ கெபியிலும் இவ்வளோ காடுகள் மத்தியிலும் ஓடுகிற அவருக்கு பாருங்க, அவரை ருசிச்சிருந்தார் தாவீது ராஜா, தேவனுடைய பிள்ளையிலே. அதனால தான் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார் ஆண்டவர். அவர் தெரிந்து கொண்டனா உள்ள அறிந்திருக்கிற தேவன். நீ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்கள் வாஞ்சை என்ன, உங்களுடைய ஏக்கம் என்ன, உங்கள் நம்பிக்கை என்ன, உங்களை எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் எப்படி வர்றீங்க, இன்னைக்கு போகலனா என்ன, வந்தால் இன்னைக்கு நிரப்பி என் ஆசீர்வாதத்தை அனுப்பாண்டவரேன் ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். உம்முடைய மகிழ போகிறேன், இன்னும் புது பலத்தை நான் புதிய அபிஷேகம் நிரப்பாண்டவரே, அப்படி ஒரு தாகத்தோடு வரணும். தாகத்தோடு வந்தாதான் உங்களை நிரப்புவார். தாகம் இல்லையே, தேவன் மேலே ஒரு வளரணுன்ற ஒரு தாகம் இருக்கணும். தேவச்சனங்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள தன்னை தாவீது திடப்படுத்தி கொண்டார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15. 1 கொரிந்தியர் தேவ சாயலாய். எப்படி? தேவ சாயலாய், வேற ரூபமாய், அவருக்கேற்ற பாத்திரமானாய், அவருக்கேற்ற பிரியமான பிள்ளையாய் நம்மளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஆவியில. 1 கொரிந்தியர் 15 46 49 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவ சாயலாய் நம்மளை சிருஷ்டித்தார். ஆதாமியாவலை சொல்லும் போது என்ன செய்யறாரு? வாசிங்க, அதை வாசித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15 46 வாசிங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய சாயலை நமக்கு தரிக்கிறார்மா. தேவ சாயல், தேவ சாயலின் ரூபத்தின்படியே மனுஷகுமாரன் உண்டாக்கி தேவ சாயல் வேற ரூபமாய் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் உங்களை அலங்கரித்து நற்கிரியினாலும் வரங்களினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதையெல்லாம் நம்ம தரிச்சுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, வாஞ்சை இல்லை, இன்னும் நீங்கள் வளரணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வளருகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சாயலை தரிச்சுக்கொள்ளணும். ரோமரில் எப்படி தரிச்சுக்கணும்னா, நம்ம வாஞ்சியாக இருந்தால் தான், மாம்சத்தின்படி இருந்தால் தான் முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், ஆவிக்குள்ளாக இருக்கணும். ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். ரோமர் 8:13 பார்த்தீங்கன்னா, ஆவியினால தான் அந்த மாம்சத்தின் செய்களை அழிக்க முடியும். எவ்வளோக்கெவ்வளோ ஆவியில் நிரம்பி செபிக்கிறீங்களோ, ஆவியில் ஆராதிக்கிறீங்களோ, அப்போது தான் அந்த மாம்சத்தின் காரியங்கள், சுயங்கள், ஜென்ம சுபாவங்கள், விரோத பகைகள்
வைராக்கியங்கள், வீண் வைராக்கியங்கள், வீண் பெருமைகள் இதெல்லாம் சாகும் தேவனுடைய பிள்ளைகளே. அதிலே வாசிக்கலாம் 13:12, ரோமர்ல 13:12 பார்த்தீங்கன்னா, ஒளியின் ஆவியை தரித்து கொள்ளுங்கள். இருளுக்குள்ளானவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒளியின் ஆயுதங்களை தரிச்சு கொள்ளணும். நம்ம பார்த்தா பிசாசு நடுங்கணும். எல்லா சோதனை மேற்கொள்ளுற ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளே. இதெல்லாம் ஆண்டவர் தரிக்கிறார், நமக்கு தரிச்சு கொள்ளணும். நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை பற்றி நிறைய எடுத்தேன். இதெல்லாம் நம்ம இருக்கணும். இதெல்லாம் நம்மளை அலங்கரிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. மனவாட்டியை நம்மளை அலங்கரிக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்கு 2 கொரிந்தியர் 4:16 நாளுக்கு நாள் ஏதோ பெற்றுக்கிட்டோம் நிரம்பிட்டோம் ஜோமனும் இல்லை, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் நிரம்பப்படணும், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படணும். வாசிங்க 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோமா? புறம்பான மனுஷன் ஒன்றும் இல்லைம்மா, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டாதுன்னு சொன்ன சபையை குறித்து தேவனுடைய ஜனங்களே, நம்ம ஆவியில் எப்படி இருக்கிறோம், ஆத்துமாவில் எப்படி இருக்கிறோம்? இந்த அசிசமான காரியங்கள்லாம், மீறுதலான காரியங்கள், துணிகரமான காரியங்கள் இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணுமா? ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவர் இன்னைக்கு புதிதாக்கும், இந்த நாளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், இந்த நாள் என்னை கிருபையால் நிரப்பும், புதிய அன்னையெல்லாம் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மனுஷனா என்னை மாற்றும். செபிக்கணுமா? நாளுக்கு நாள். இது ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் அப்படி கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் செய்கிற காரியங்கள் பெரிய காரியங்களா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 3:16 உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும். எப்படி? நீங்கள் வளரணும்னா அப்படியே விட்டுறக்கூடாது, நாள் புதிதாக்கப்படணும். உள்ளான மனுஷன். எபேசியர் 3:16 வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். என்ன சொல்றாரு? ஆவியினால தான் உள்ளான மனுஷன் பலப்பட முடியும். காத்திருக்கும் போது திடமானது கிடைக்கிறது, புது பலன் கிடைக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உள்ளான மனுஷன் பலப்படணும். வெளியெல்லாம் பேசலாம், அழகாக பேசலாம், உள்ளம் கலங்கிட்டு இருக்கும், உள்ளம் தேவனோடு இருக்காது, உள்ளம் கலிகுறுதல் இருக்காது, உள்ளத்தில் சமாதானம் இருக்காது, உள்ளத்தில் ஒரு விடுதலை இருக்காது. தீபச்சனங்கள் எப்படி இருக்காங்க? இப்படி ஒரு நிர்விசாரமாக இருக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத பாத்திரவான்களா இருக்கிறீங்க. நாம தான் தேவனுடைய பிள்ளைகள். அதிலே 4:20 வாசித்தீங்கன்னா, 21, 22, 23 வாசித்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரம், பழைய மனுஷனின் செய்கையிலும் கலைத்து போட்டு. எப்படி கலைக்க முடியும்? எப்படி விட முடியும்? எப்படி? அவர் ரட்சிப்பு நாளுக்கு நாள். இந்த ஆவியினால தான் எல்லாம் ஒரு மாற்றம் வரும். வாசிங்க எபேசியர் 4:20. இப்படி தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவை நீங்கள் இப்படி தான் வாழணும், இப்படி தான் தேடணும், இப்படி தான் கீழ்ப்படிணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சொல்கிறோமா இல்லையா? எபேசியர். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தரிச்சிக்கிட்டு இருக்கிறோமா? புதிய மனுஷனை தரிச்சிருக்கிறோமா? புதிய சாயலாய், புதிய மனுஷனாய், புதிய கிருபையாய், புதிய பலத்தினால் நிரப்புகிறார்மா. இதுதான் பழைய மனுஷனை அழிக்கும். பழைய சுபாவங்கள் மாறும். அப்போதான் தேவனிடம் நெருங்க முடியும். அப்போதான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அப்பொழுதுதான் தேவனுக்குள்ள கலிகூறுதல் கிடைக்கும். புது சிருஷ்டியை மாற்றாரா? அவருக்குள்ள இருந்தால் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடும். எப்படி? ஆவியினால தான் அந்த சரீரத்தின் செய்களை அழிக்க முடியும். எப்படிலாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஜெபத்தினாலும் சத்தியத்தினாலும் உங்களை பரிசுத்தமாக்கணும்னு சொன்னேன். தேவனுடைய பழைய மனுஷன் செய்கையிலும் கலைத்து போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாய், தேவனால் புதிய சாயலாய், தேவநாமம் தரிக்கப்பட்டிருக்க நமக்கு எப்படி வாழ்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே? அதனால தான் ஆவியில் உள்ளான மனுஷன் பல்லப்படும். அபிஷேகத்து மேலே ஒரு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா உங்களை நிரப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 18:10 வாசித்தீங்கன்னா,
கர்த்தர் நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தாழ்த்தி ஜெபிக்கும் போது, விலகும் போது, பொல்லாத வைத்து விலகும் போது தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? நம்மளை ஆசீர்வாதமாக வைக்க மாட்டாரா? நாம தாம்மா அசட்டையாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? ஆரம்பத்தில் கொண்டு வந்த அன்பு எங்கே? ஆரம்பத்தில் இருந்த அந்த பயம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம் எங்கே? நீதிமான் சுகமான வாழ்க்கை இல்லைன்னா இதாம காரணம். நீதிமொழிகள் 18:10 வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். யாரு நீதியாய் வாழணும், வசந்தபடி வாழணும், ஆண்டவர் பிள்ளை வாழணும், அவங்க தான் அவருக்குள்ள ஓடி என்ன செய்வாங்க? சுகமான வாழ்க்கை. அவர் சுகமான வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பலன், தேவ பலன், பலத்தின் மேலே பலன் அடைவீர்கள். அவருக்குள்ள இருக்கும்போது, புது சிஷ்ய நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, அவருக்குள்ள களி கூறும் போது, புதிய அபிஷேகத்தில் புதிய எண்ணெய்னாலும் புதிய கிருபைனாலும் புதிதான சாயலை தரிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்பொழுதுதான் ஆவியில பலப்பட முடியும். பழைய மனுஷனாகிய காரியங்கள்லாம், செய்யான காரியங்களாம், மீறலான காரியங்கள்லாம், கீழ்ப்படியாத குணங்களாம் நம்மளை விட்டு போகும். வியாதி பலவீன தாக்குதல் நம்ம இல்லை, அவருக்குள்ள இல்லை, அவருடைய பிள்ளையா இல்லை. நீதிமான வாழ முயற்சி பண்ணுங்க. அவர் நாமத்துக்கு பலத்துக்குள்ள வாங்க. சுகமான வாழ்க்கை கர்த்தர் தருவாருங்க. தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. ஆமாம். கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஒரு விசேஷித்த பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் முன்பாக வரும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு சாக்லேட் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2024 வருஷத்தின் 9ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாளில் அருமையான உங்களுடைய பிள்ளைகளோடு அடியனை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் விசேஷித்தமாய் வந்து உங்களுடைய நாமத்தை உங்களுடைய சமூகத்தில் அப்பா வந்து துதித்திருக்கிற பிள்ளைகளோடும் கரம் இருக்கட்டும். விசேஷித்தமாய் இந்த நாளிலே வசனங்களை சொன்னதான சிறு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிற தெய்வீக கரம் பிள்ளைகளோடு கூட இந்த வழி நடத்துவீராக. எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமாய் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் எத்தனை விதமான பலவீனத்தின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் இந்த இடத்துல வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் சந்தித்து எல்லாவித ஆசீர்வாதத்தினால இந்த வாரத்தில் நீ நடத்துவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள், சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடுங்க. இந்த வாரம் முழுவதும் கையின் கிரியைகள், பிரயாசங்கள் ஒன்றுமேனாய் போகாதபடிக்கு தெய்வீக கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் எப்பொழுதும் இருப்பாராக. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களும் நம்ம நேரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு
3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.